முக்கோணம் எஸ்விஎஸ் ரீஃபைன் கடலை எண்ணெய் சுவைகள் எல்லாம் உதயம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்துல புதுசா ஒரு கார் வாங்கியிருந்தார். அதுவும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார் அப்படின்ற செய்தி நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஏன் எல்லா அரசியல்வாதிகளுமே அந்த காரையே வாங்குறாங்க, அப்படின்னு ஸ்பெஷல் அந்த கார்ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நேரம் பல கேள்விகள் வந்திருக்கும். அது யாருக்கு கேட்டு சொல்லியோ எங்களுக்கு கேட்டுச்சு. அதனால அதை பத்தி டீட்டெயிலா சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வாங்க அந்த கார்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கார் பாத்தீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர் பிளாக் கலர் கார். இந்த காரை வாங்கிட்டு திருப்பூர் முருகன் கோயில பூஜைலாம் போட்டிருந்தாரு. அது சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்திருந்தது, அதெல்லாம் பார்த்துருந்துருப்போம். சரி, ஓகே. அந்த பிளாக் கலர் ஃபார்ச்சுனர் காருடைய ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் வந்து 50 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. ஃபார்ச்சுனரை பொறுத்த வரைக்கும் 32 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் இருக்காம். இதனுடைய பேஸ் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் 4x2 அப்படின்றது. அதனுடைய ரேட், அதாவது எக்ஸ் ஷோரூம் ரேட் பாத்தீங்கன்னா 32.4 lakhs அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஹையஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபார்ச்சுனர் GRS 4x4 டீசல் 80 அப்படின்ற இந்த மாடல் பாத்தீங்கன்னா 49.57 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மேக்ஸிமம் ரேட்டா இந்த மாடல்ல பார்க்கப்படுது. அதாவது எக்ஸ் ஷோரூம் 50 லட்சம் கிட்ட வந்துச்சுன்னா ஆன் ரோடு இன்னும் அதிகமாகும், அது நமக்கு நல்லாவே தெரியும். சோ மோர் ஓவர் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மாடல் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் மட்டும் இல்லைங்க, நிறைய அரசியல்வாதிகள் இந்த காரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த கார் வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. சோ அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே குறிப்பா அரசியல் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த காரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். ஏன்னா கார் பார்க்க பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும், ரொம்ப நீளமான ஒரு கார் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல 7 பேர் உட்காந்துட்டு போலாம் தாராளமா. அதனால தான் முக்கியமா இதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிவ் அண்ட் மேனுவல் கியர் பொருத்தப்பட்டிருக்கு. டீசல் அண்ட் பெட்ரோலியம் இயங்கக்கூடிய மாடல்ஸும் இந்த ஃபார்ச்சுனர்ல கொடுத்திருக்காங்க. இதனுடைய மைலேஜ் பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிட்டிக்குள்ளலாம் ஓட்டினா இன்னும் கம்மியாகும், வெளியே போனா 10 கிலோமீட்டர் வரைக்கும் தரும் அப்படின்றாங்க. ஆனா கம்மியான மைலேஜே இருக்கே அப்படின்னு நம்மள நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். பட் போகக்கூடிய அந்த கம்ஃபர்டபுள் தானங்க முக்கியம், மைலேஜா முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த காரை ப்ரிஃபர் பண்றாங்க. மேலும் இந்த கார்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பவர் ஸ்டீரிங் இருக்கு, பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் இருக்கு, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு, டிரைவர் ஏர்பேக் இருக்கு, பேசஞ்சர் ஏர்பேக் இருக்கு. இப்படி எக்கச்சக்கமான சேஃப்டி ப்ரொசீஜர், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல இருக்கிறதாலையும் தான் இந்த காரை அதிகப்படியான அரசியல்வாதிகள் ப்ரிஃபர் பண்றதாகவும் சொல்லப்படுது. இந்த மாடலுடைய என்ஜின் பாத்தீங்கன்னா 2755 cc என்ஜின் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி எக்கச்சக்கமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால தான் இந்த காரை இவங்க எல்லாமே ப்ரிஃபர் பண்றாங்களாம். அப்படிப்பட்ட இந்த காரை தான் சீமான் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இதனுடைய ஒர்த் பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். அப்படியே கெத்தா செம்ம பயங்கரமான ஒரு காரு. இந்த கார்ல வந்தாவே பார்க்கவே செம்மையா இருக்குங்க. அப்படிப்பட்ட காரை வாங்கியிருக்காரு. அதுவும் பிளாக் கலர் ஃபார்ச்சுனர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு காராகவும் இது இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே போல சூப்பரான இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, signing off. This is RJ Gautam from Behind Woods. முக்கோணம் எஸ்விஎஸ் சன் ஆயில். SVS என்றும் healthy.